நம்ம எழுத போற தமிழ் தேர்வுல நெடுவினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புத்தகத்துல நிறைய நெடுவினாக்கள் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே கடைசி நேரத்துல நம்ம படிக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே தடுமாற்றமா இருக்கும். எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, செலக்டிவா உங்களுக்கு ஒரு சில நெடுவினாக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்க போறேன். இந்த நெடுவினாக்களை நீங்க எனக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்க எழுத போற இந்த அரையாண்டு பரீட்சை ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல அழகா படிச்சுட்டு தெளிவா படிச்சுட்டு போய் சிறப்பா எழுதிட்டு வாங்க. இந்த நெடுவினாக்கள் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறதுல இருந்தா பெரும்பாலும் நாளைக்கான பரீட்சையில நாளன்னைக்கு நடக்க போற பரீட்சையில கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பரீட்சைக்கும் முன்னாடி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ் வைக்கிறோம். எல்லா சிலபஸையும் வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ள கம்ப்ரைஸ் பண்ணி வேகமா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி தரோம், சொல்லி தரோம். அந்த செஷன்ஸை உங்களால அட்டன் பண்ண முடியும். இந்த லைவ் செஷன்ஸ் எக்ஸாம் அப்போ நாங்க நடத்துற மேரத்தான் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை உங்களுக்கு நீங்க ஒண்ணுமே படிக்கல அப்படின்னா கூட எக்ஸாம்ல லாஸ்ட் மினிட்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப ஜாலியான ஆனா செம இன்ட்ரெஸ்டிங்கான செம இன்டென்ஸான லைவ் செஷன்ஸை எக்காரணத்துக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த லைவ் செஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். தனியா படிக்கிறதுல எனக்கு தடுமாற்றம் இருக்கு, என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா படிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச் இல்ல கனவு டெஸ்ட் சீரிஸ் இது ரெண்டுமே சேர்த்தும் ஜாயின் பண்ணலாம். இல்ல இது ரெண்டுத்துலயும் நீங்க தனித்தனியாவும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதுல ஜாயின் பண்ணுங்க. தீமினல் பேட்ச்ல நீங்க சேர்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மினிமம் 3 hours ஆஃப் கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆரம்பிச்சு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸஸ் இருந்துட்டு இருக்கும். முழு சிலபஸையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச்ல நாங்க வேகமா ரிவைஸ் பண்ணி தரப்போறோம். எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறதுக்கான பேட்ச் இது. எனக்கு 450க்கு மேல மார்க் எடுக்கணும், 470க்கு மேல எடுக்கணும், நான் வந்து 490 மேல எடுக்கணும், 500க்கு 500 எடுக்கணும், இந்த மாதிரி பல கனவுகளோட படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த தீமினல் பேட்ச் நம்ம வேதாந்து ஆப்ல கண்டக்ட் பண்ற தீமினல் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மள அந்த கேள்விகள் பார்ட்டுக்கு வருவோம். இப்ப இந்த கேள்விகள் எல்லாமே உங்களோட ஸ்கிரீன்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போ நான் காமிக்க போறேன். யார் யாருக்கு வேணுமோ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல கேள்விகளை பாருங்க. ஸோ என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படின்றத நானும் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா படிச்சு காட்டுறேன். ஸோ முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளை அடுக்கு தொடர்களையும் ஒளி குறிப்பு சொற்களையும் எடுத்து எழுதுறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பிணை விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து அன்னம்மையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருட்பாட்டினை அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல். அடுத்து இறைவன் புலவர் இடைக்காடன் இந்த கேள்வி இருக்கு. அடுத்து வந்து கற்கை நன்றே கேள்வி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் கேள்வி, பாய்ச்சலே கதையின் மைய கருத்து. அதுக்கு அடுத்து வந்து நாட்டு விழாக்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகார மறுவூர்பாக வணிக வீதிகள் இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து கருணையின் தாய் மறைவுக்கு வீரமா முனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலக்கணிதம் கவிதையில் போதித்துள்ள நயங்கள். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா 15. ஓகே, என்ன ஆன்சர்? இவ்வளவு நெடுவினாக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு நெடுவினாவும் நாங்க உங்களுக்கு ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து என்ன ஆன்சர் நிறைய நெடுவினா இருக்கு, இது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, இது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஒவ்வொரு நெடுவினாவும் நாங்கள் லைவ் கிளாஸ்லயும் சொல்லி தரப்போறோம். ஸோ நீங்க பரீட்சைக்கு கடைசி நேரத்துல இன்னும் படிச்சு முடிக்கல அப்படின்னா கூட ஒருவேளை இதெல்லாம் நம்மளால படிக்க முடியாம போயிடுமோ, சுத்தமா படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நாங்க நடத்தும் போது கதையை நாங்க சொல்லும் போது காதால கேட்டாவது போயிடு. ஸோ தட் நாங்க கடைசி நேரத்துல சொல்றதை வச்சு கூட உங்களால ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா பரீட்சையில எழுத முடியும். சரியா? ஸோ மொத்தமா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல 20 நெடுவினாக்கள் இருக்கு. இதை நீங்க ஒரு பிடிஎஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணியும் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை படிக்கலாம். சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்
நம்மளுடைய முதல் எக்ஸாம் தமிழ். இதை நல்லபடியா ஆரம்பிப்போம், நல்ல மார்க் எடுப்போம். இதுல கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ் வச்சுதான் அடுத்து உங்களுக்கு வரப்போற இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் இந்த பரீட்சைகள் எல்லாத்தையும் உங்களால இன்னும் சிறப்பா பண்ண முடியும். இந்த எல்லா பரீட்சைகளுக்குமே நம்மளோட சேனல்லையும் உங்களுக்கு லைவா கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்றத எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு எல்லாருமே வந்துருங்க, நம்மளோட லைவ் கிளாஸஸை கவனிங்க. எங்க கூட சேர்ந்து நீங்க கவனிக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா சூப்பர் டூப்பரா அழகா மார்க் எடுக்க முடியும்.